உங்க கையில எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்ல, ஒரு இடத்தை காட்டி இந்த இடத்துல பொல்யூஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டா சொல்ல முடியுமா? சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சிம்பயாசிஸ், ஒத்திசைந்து வாழறது. இரண்டு உயிரினங்கள் ஒன்றுக்கு ஒன்று உதவிகரமாக இருக்கிறது. இததான் சிம்பயாசிஸ் சொல்றோம். முதலையோட வாய்க்குள்ள ஒரு சின்ன பறவை போய் உட்கார்ந்து முதலையோட பல்லு இடுக்குல மாட்டிட்டு இருக்கிற இறைச்சி துண்டுகளை எடுத்து சாப்பிட்டு பசியாரும். முதலைக்கு வாய் வலி போயிடும். ஏன்னா பல்லு இடுக்குல மாட்டிட்டு இருக்கிற இறைச்சி துண்டுனால வாய் வலிக்கும், அது போயிடும். ஆனா இந்த சிம்பயாசிஸ்ல இரண்டும் பிரிஞ்சு போயிடுது. ஆனா காலம் காலமா ஒன்னாவே வாழற சிம்பயாசிஸ் பத்தி தெரியுமா? என்னடா கல்லுக்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் உத்து பாருங்க. அந்த கல்லுல உங்களுக்கு ஒரு உயிரினம் தெரியும். இதுக்கு தமிழ்ல கல்பாசி அப்படின்னு சொல்றோம், ஆங்கிலத்துல லைக்கன் அப்படின்னு சொல்றோம். இந்த லைக்கன் ஒரே ஒரு உயிரினம் இல்ல, இரண்டு உயிரினங்களின் ஒத்திசைந்த ஒரு வாழ்க்கை. கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா. பாசி அப்படின்னு சொன்ன உடனே எங்கனாலும் நம்ம பார்ப்போம், தண்ணி நிறைய புழங்குற இடத்துலதான் பாசி பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல நல்லா தண்ணி தேங்கிறதுக்கான வழியே இல்ல, கல்லு இது தண்ணியை வச்சுக்கிறதுக்கும் வச்சுக்காது. இந்த இடத்துல ஒரு பாசி வளருது அப்படின்னா அது பாசி மட்டும் அல்ல, பூஞ்சை சேர்ந்திருக்கு. இந்த பூஞ்சை என்ன பண்ணுதுன்னா மேல ஒரு தோல் மாதிரியான ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை கொடுக்குது, பாசிய நடுவுல வச்சுக்குது. அதே தவிர பூஞ்சையோட இழைகளை வச்சு கல்லுக்குள்ளையும் போயிடுது, ரைசோம்ஸ் என்ற பேர்ல. இந்த பூஞ்சை அதோட சேர்ந்து நிறைய தண்ணீரை சேகரிச்சு வச்சுக்கிற தன்மையும் வச்சிட்டு இருக்கு. அதனால காஞ்சி போகாம பாசியை பார்த்துக்குது. இந்த பாசி என்ன பண்ணுது, சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி உணவு தயாரிக்குது. அந்த உணவை இந்த பூஞ்சைக்கும் கொஞ்சமா கொடுத்துருது. அப்ப ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்து இருக்குது. எவ்வளவு அழகா இருக்குல்ல? இந்த உயிரினம் பல ஆண்டுகள் ஒன்னா சேர்ந்தே அப்படியே போயிட்டே இருக்கும். இது பார்க்கறதுக்கு பேர் தாலஸ். இந்த தாலஸ் பல 10 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கூட வாழும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாசி தோன்றி உலகத்துல எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இது தோன்றி 400 மில்லியன் ஆண்டுகள், அதாவது 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுச்சு. மனிதர்கள் தோன்றி 6 அல்லது 7 மில்லியன் தான், அதாவது ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிற ஸ்பீஷிஸ் தோன்றி ஆயிருக்கும்னு சொல்றாங்க. அதுலயும் மாடர்ன் மனிதர்கள் தோன்றினது வெறும் 2 லட்சம் ஆண்டுகளுக்கும் குறைவாக தான் சொல்றாங்க. இந்த கல்பாசி அல்லது லைக்கன் கல்ல அரிச்சு பெரும் பெரும் துகள்களாக மண்ணாக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யுது. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த உலகத்துல 21% ஆக்சிஜன் நிறைந்த இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கு. இந்த லைக்கன்ஸ் ஆக்சாலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட சுரக்குது, அது மூலமா கல்ல அரிக்குது. அது தவிர நல்ல வெயில் அடிச்சு இந்த லைக்கன் காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப காஞ்ச உடனே அதுக்குள்ள வேர் மாதிரி விட்டுருக்குல்ல மெல்லிசா பூஞ்சையுடைய இழைகள், அதுவும் சேர்ந்து வெளியில வந்துரும். அப்போ அதுவும் சேர்ந்து அப்போ அந்த கேப்ல அந்த கல்லும் உறிஞ்சு கீழே விழுந்து, இப்ப பாருங்க ஏதோ இதை வரைஞ்சு வச்ச மாதிரி செதுக்கி வச்ச மாதிரி ஒரு இடம் இங்க நடுவுல நீங்க பார்க்கலாம். இது இங்க நீங்க பார்த்துட்டு இருக்குது ஒரு சில்வர் கலர்ல ஒரு லேசான ஒரு சாம்பல் நிறத்துல இருக்காது. இது கொஞ்சம் பச்சை நிறம் கலந்ததா இருந்திருக்கும். இப்ப ரொம்ப காஞ்சி போற நேரத்துல வந்ததுனால இந்த லேசான பச்சை நிறம் தெரியல. எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு பாருங்க. இந்த உயிரினம் இப்படி பல ஆண்டுகள் பரவிக்கிட்டே போகும், பல ஆண்டுகள் ஒன்னாவும் இருக்கும். இந்த லைக்கன்ஸ் இங்க மட்டும் இருக்காது, கடல்ல இருக்கு, பனிப்படர்ந்த பிரதேசங்கள்ல இருக்கு. பனிப்படர்ந்த பிரதேசங்கள்ல வாழக்கூடிய ரெயின்டீர் அப்படிங்கிற அந்த மானுக்கு உணவாக இந்த லைக்கன்ஸ் தான் இருக்கு. இந்த லைக்கன் ஒரே ஒரு நிறத்துல தான் இருக்குமானா இல்ல, பல நிறங்கள்ல இருக்கும். எப்படி பாசிகள், கடல்ல இருக்கிற பாசிகள் பல நிறங்கள்ல இருக்கும், தண்ணியில கூட ஓடுற தண்ணியில கூட நீங்க பல நிற பாசிகளை பார்க்கலாம். ஆனா நம்ம வீடுகள்ல பெரும்பாலும் பச்சை நிற பாசிகளை மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி எந்தெந்த நிறமி இருக்கிற பாசி ஒன்னா சேருதோ பூஞ்சையோட அந்தந்த நிறத்துல இருக்கும். ஒரு இடத்துல நிறைய விதமான லைக்கன்ஸ் இருக்குன்னா அந்த இடம் காற்று மாசுபாடு அற்ற இடம் அப்படின்னு பொருள். காற்று மாசுபாடு இருக்கிற இடத்துல வளரவே வளராது. அப்படி வளர்ந்தாலும் ஒரு சில வகைகள் மட்டும்தான் இருக்கும். இப்போ தூரத்துல இங்க ஒரு கல்லு தெரியுது, அந்த கல்லுல யாரோ ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு லைக்கன் தான். அவ்வளவு ஆரஞ்சு நிறத்தோட இருக்கிற ஒரு பாசியுடன் சேர்ந்து இந்த லைக்கன் இந்த கல்லையும் அரிக்கிற வேலையை செஞ்சிருக்குது. காற்று மாசுபாடுனால இந்த லைக்கன்ஸ் அழிஞ்சுக்கிட்டே வருது. நம்ம நகர்ப்புறங்கள்ல இருக்கிற கற்கல்லையோ அல்லது மரம் செடி கொடிக்கலையோ பார்க்க முடியாது. இதே நீங்க மலைப்பிரதேசத்துல இருக்கிற மரத்துல இருக்கிற லைக்கன்ஸ் தான்
நம்ம சாப்பிடறதுக்கு நம்ம உணவுல பயன்படுத்தக்கூடிய கல்பாசியா கிடைக்குது. அந்த கல்பாசி ஒரு உணவுல சுவையையும் கூட்டக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதை நம்ம பயன்படுத்துறோம். இவ்வளவு நன்மைகள் செய்யற கல்பாசி அல்லது லைக்கன் இந்த உலகத்தை விட்டு முற்றாக அழிஞ்சிடும்னா அன்னைக்கு அவ்வளவு பொல்யூஷன் ஆயிருக்கு உலகம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி உலகத்துல இருக்க மண்ணை உருவாக்கிய, உலகத்துல இருக்கிற நிறைய உயிரினங்களுக்கு உணவை அளிக்கக்கூடிய இந்த கல்பாசி அல்லது லைக்கன்ஸ் நிறைய வகைகள் வாழணும்னா நம்மளுடைய காற்று மாசுபாடு அடையாம பாத்துக்கணும். அது மனிதர்களுடைய முக்கியமான வேலை. நன்றி.